கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தர் யாவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாக்குத்தத்தத்தை பார்ப்போம். அது ஏசாயா 61:7 வாசிப்போம். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். தலை குனிந்த இடத்துல தலையை உயர்த்துவா. உலகம் வாழ்ந்தாலும் பேசும், தாழ்ந்தாலும் பேசும். தவறான பாதையில போய் அவன் முன்னேற்றின அந்த சமுதாயம் அவனை வாழ விடாது. ஆனா உலக மனுஷன் நம்மளை குறை சொல்லுவாங்க. ஆனா நம்ம குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில நிறைவேற்றி கொடுப்போம். மன்னித்து ஏற்றுக்கொள்ள யாருன்னா இயேசு ஒருவதான் வாழ்க்கையில. அப்பேற்பட்ட வாழ்க்கையிலே மனுஷனா நிந்திக்கப்பட்டிருக்கீங்களா? ஒரு பழிய சுமக்கப்பட்ட ஒரு பாவியான ஒரு ஸ்திரீ கையும் காரணமாக பிடித்து கொண்டு வருகிறார்கள். அப்பொழுது ஜனங்கள் எல்லாம் இயேசுவிடத்துல வந்து, இயேசுவே, இந்த ஸ்திரீயை மோசேயுடைய கட்டளைப்படியாக யாரெல்லாம் விபச்சாரம் செய்கிறார்களோ கல்லால் அடித்து கொள்ளப்படும் என்று சொல்லி விபச்சார ஸ்திரீ மேல கல் அடித்து கொள்ளும்படியாக எல்லாரும் ஒன்று கூடிட்டாங்க. அந்த பெண்ணுடைய கண்ணில் ஒரு மரண பயம். இயேசுவிட்டே போய் மோசேயுடைய கட்டளை, ஒரு பெண்ணானவள் விபச்சாரம் செய்தால் இது கல்லால் அடிக்கப்படும் என்று மோசேயுடைய கட்டளை என்று சொன்னார்கள். இயேசு ஞானமாய் சுகாரித்து கொண்டு அந்த பெண்ணை பார்த்தார், ஜனங்களை பார்த்தார். முதல் யார் பாவம் செய்யலையோ பாவியான ஸ்திரீ மேல கல்லெறி என்று சொன்னார். அதனால எல்லாரும் பயந்து என்ன செய்தார்கள்னா, ஒவ்வொருத்தராக அந்த கூட்டம் கலைந்து போய்விட்டது. எந்த இடத்துல வெக்கப்பட்டு தலை குமிஞ்சு ஒரு நொடி பொழுதுல இயேசு இல்லைன்னா அடித்து கொண்டிருப்பாங்க. ஆனா அந்த ஸ்திரீக்கு அந்த வெக்கத்துக்கு பதிலாக தேவன் இரட்டத்தினையே பதில் கொடுத்தார். என்ன செய்தார்? யோவான் 8:10 வாசிப்போம். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். ஒரு நொடி பொழுதுல அந்த பாவியான ஸ்திரீயும், இனி நீ பாவம் செய்யாதே, நீ போ, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி சமுதாயத்தின் மூலமாக எல்லாரும் ஒன்று சேர்ந்து அந்த மகளை கை நீட்டி கல்லடிச்சு கொண்டு ஆசைப்பட்டாங்க. ஆனால் கர்த்தர் ஞானமாக அந்த மகளுக்கு பதில் கொடுத்து கடைஞ்சு போனார். அவர் வாழ்க்கையிலே தேவன் அந்த வெக்கத்துக்கு பதிலாக தேவன் இரட்டத்தினையான பலனை கொடுத்தார். உங்கள் வாழ்க்கையில தலைக்கு முஞ்ச இடத்துல உங்களை உயர்த்தினா, நீ செய்கிற பாவத்தை அறிக்கை செய்யுது விட்டு விடுவனை இறக்க பெறுவான். அந்த ஸ்திரீயை ஆண்டவர் பார்த்து சொன்ன, இனி நீ பாவம் செய்யாது போ, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. ஒருவேளை பாவியா அந்த ஜனங்கள் கல்லடிச்சு செத்துந்தா அவன் நரகத்துக்கு தான் போயிருப்பா. இன்னைக்கு அந்த பாவியான மகளை மனம் திரும்ப வச்சு பாவத்திலிருந்து விலகி எல்லாத்துக்கும் முன்னாலும் சாட்சியாக தேவன் கொடுத்தாருன்னா ஆண்டோடைய சுத்த கிருபை. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுவார், எங்க தலை குமிஞ்சி போனீங்களோ அதே இடத்துல தேவனை வைத்தவா. உன் வெக்கத்துக்கு பதிலாக இரட்டத்தினையா பதில் கொடுப்பா. கண்கள் போடி நமச்சு. ஆண்டவரே, பரிசுத்த வேதாங்கமத்தில் ஒரு பாவியான ஸ்திரீ நான் பார்த்தோம். சமுதாயம் எல்லாமே அவள் வேசி என்று சொல்லி கல்லால் அடிக்கப்படும் போது இயேசு வந்து அந்த மகளுடைய பாவங்களெல்லாம் மன்னித்து யாரெல்லாம் குற்றம் சுமத்தினாங்களோ இவங்களும் பாவிதான் என்று சொல்லி மனம் திரும்பி அவளும் ஒரு புது வாழ்க்கை கற்றுக் கொடுத்தா. இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில ஒரு மாற்றப்பட்ட நாளாக தேவன் மாற்றி கொடுப்பா. ஆண்டவரை பார்த்து ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் ஆசீர்வதிக்காலும் இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென்.